Hi friends, good evening எல்லாருக்குமே. ஸோ என்னோட கிளாஸஸ்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் ஈவன் பாவ்லோ அவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எத்தனை கோட்பாடுகள் வந்தாலும் இவருடைய கோட்பாடுகள் எல்லா கோட்பாடுகளுக்குமே முன்னோடி. அது மட்டும் இல்லாமல் இவர் பாவ்லோன்னு சொல்லக்கூடிய இவருடைய கோட்பாடுகள் தான் எல்லா கோட்பாடுகளுக்கும் முன்னோடி மற்றும் இல்லாமல் அடிப்படை. பேஸாக கூட இருக்கு. ஒரு கோட்பாடு உருவாக்க போறோம் அப்படின்னா இவருடைய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டும் முன்னோடியாகவும் எடுத்துக்கொண்டுதான் இவங்க கோட்பாடுகள் உருவாக்குறாங்க. ஓகேவா? அதான் சொல்றாங்க. பாவ்லோவினுடைய கோட்பாடுகள் எத்தனை கோட்பாடுகள் வந்தாலும் அடிப்படையாகவும் இருக்கும் முன்னோடியாகவும் இருக்கும் அப்படின்னு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பழைய ஆக்க நிலையுறுத்தம். இவருடைய கோட்பாடு பழைய ஆக்க நிலையுறுத்தம்னு அதனாலதான் வருகிறது. இவர் ஒரு நாய் வச்சு சோதனை பண்றாரு. ஒரு நாயை சங்கிலியில கட்டி போட்டுடுறாரு. நீங்க பாக்கலாம் இந்த பிக்சர். ஒரு நாய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கயிறு பெல்ட்ல வந்து கட்டி போட்டாரு. கட்டி போட்டு அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு மிரர் ஒரு டேபிள் ரெடி பண்ணிருக்காங்க. இங்க வந்து உமிழ்நீர் இருக்கு இல்லையா? நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபுட்டு நமக்கு வீட்டுல சமைக்கிறாங்க அப்படின்னா எப்போதான் சாப்பிட போறோம், எச்சி ஊறுது அப்படின்னு ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நேச்சுரல், எல்லாருக்குமே இயற்கையானதுதான். அது நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அந்த உணர்வுகள் எல்லாம் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இதுவும் ஒரு ஜீவன். இதுக்கு என்ன பண்ணும், ஒரு ஃபுட்டு பாக்குறோம் அப்படின்னா இதுக்கும் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கு உமிழ்நீர் எப்படி சுரக்குது, இவருடைய வேலை என்ன? பாவ்லோவினுடைய கோட்பாடு எதற்கு அப்படின்னா தூண்டல் பிளஸ் துளங்கள் அதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து டீட்டெயிலா விவரிக்கிறது. தூண்டல் அப்படின்னா நம்ம ஸ்டிமுலேட் பண்ண போறோம். தூண்டல் இப்ப வந்து நீ இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்றோம்னு கூட வச்சுக்கலாம், ஒரு உந்துதல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதனுடைய விளைவுகள் துளங்கள் எப்படி வரும். தூண்டல் பிளஸ் துளங்கள் இதுதான் இவர் வந்து விவரிக்க போறாரு. அதனாலதான் ஒரு டாகை வச்சு ரிவெஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த டாகை கட்டிட்டு இந்த டாகுக்கு பெல்ட் வச்சிருக்காங்க. இங்க ஃபுட்டு வச்சிருக்காங்க கண்டெய்னர்ல. ஓகேவா? ஃபுட்டு வச்சு இங்க என்ன பண்ணிருக்காங்க, டியூப் கொடுத்துருக்காங்க இல்லையா? டியூப் இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து அதனுடைய உமிழ்நீருடைய கவுண்ட். கவுண்ட் ஆஃப் சாலிவா. அதனுடைய உமிழ்நீர் அந்த எச்சில் சுரக்குது இல்லையா, அதனுடைய கவுண்ட் பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, உணவு வைக்கிறாங்க. உமிழ்நீர் அதுக்கு சுரக்குது. அப்ப சாப்பாடை பார்த்தோன்னே தான் அதுக்கு உமிழ்நீர் வருது. அப்ப அது சாப்பாடு நம்ம வைக்கிறோம். அது வந்து இயற்கை. உமிழ்நீர் சுரப்பது செயற்கை. ஏன் செயற்கை? எப்படி வந்துச்சு, சாப்பாடு வச்சதுனாலதான் உமிழ்நீர் சுரந்துச்சு. அதுக்கு நேச்சுரலா சுரக்கல இல்லையா? அப்ப அது செயற்கையானது அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, சாப்பாடு வைக்காம மணி அடிச்சு பார்த்திருக்காங்க, அதுக்கு உமிழ்நீர் சுரக்கல. அப்ப அது என்னது, மணி வச்சது வந்து இயற்கை. அதுக்கு வந்து உமிழ்நீர் சுரக்காதது செயற்கை. அப்ப அதுக்கு உணவு வச்சாதான் உமிழ்நீர் சுரக்குது. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, சாப்பாடும் வச்சு பெல்லும் அடிச்சிருக்காங்க, மறுபடியும் அதுக்கு உமிழ்நீர் சுரந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அது என்ன எதிர்பார்க்கும், அப்ப மணி அடிச்சிருக்காங்க, உணவு கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சு மணி அடிக்கிறாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும். மணி அடிச்சிட்டாங்கனாலும் நமக்கு சாப்பாடு கிடைக்கணும். மறுநாள் என்ன பண்ணிருக்காங்க, உணவு இல்லாம வெறும் பெல்லு மட்டும் அவங்க பிரஸ் பண்ணிருக்காங்க. பெல்லு மட்டும் அடிச்சிருக்காங்க, அதுக்கு உமிழ்நீர் சுரந்திருக்கு. அப்புறம் அவருடைய தூண்டல் பிளஸ் துளங்கள் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. ஏன், ஃபர்ஸ்ட் வெறும் உணவு, அதுக்கு உமிழ்நீர் சுரந்தது. நெக்ஸ்ட் உணவு அண்ட் மணியோசை, உமிழ்நீர் சுரந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வெறும் மணி அடிச்சு பார்த்தாங்க, அதுக்கு சுரக்கல. அதுக்கப்புறம் உணவு பிளஸ் மணி அடிச்சாங்க, உமிழ்நீர் சுரந்தது. அதுக்கப்புறம் உணவு இல்லாமல் வெறும் மணியை மட்டும் அடிச்சாங்க, அதுக்கு உமிழ்நீர் சுரந்துருச்சு. அப்ப அவருடைய தூண்டல் பிளஸ் துளங்கள் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. கிரேட்டா, கரெக்டா. இந்த பிக்சர்ல நீங்க பாக்கலாம் அதனுடைய உமிழ்நீர் சுரப்பது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு தேவையான ஃபுட்டு, எலும்பு துண்டு, அதுக்கு தேவையானதை இங்க வச்சிருக்காங்க. அதுக்கு உமிழ்நீர் சுரந்திருக்கு. கரெக்டா? அதுக்கு தேவையான எலும்பு, உமிழ்நீர் சுரந்திருக்கு. சாலிவா வந்திருக்கு. நெக்ஸ்ட் பெல் வச்சிருக்காங்க, அதுக்கு சுரக்கல. நோ ரெஸ்பான்ஸ். வெறும் பெல்லுக்கு அதுக்கு உமிழ்நீர் சுரக்கலாம். நெக்ஸ்ட் பெல் பண்ணி சாப்பாடு வச்சிருக்காங்க, அதுக்கு உமிழ்நீர் சுரந்திருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, வெறும் பெல்ல மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு கண்டிஷனிங், அதாவது ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம். கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவன் பாவ்ல வச்சு டாக வச்சு செஞ்ச எந்த சோதனை உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெய்லி நம்மளுடைய கிளாஸஸ் பாருங்க, ஈவினிங் 7 o'clock. லைவும் பாருங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.